உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. நம்மளாம் ரொம்ப சின்ன சேனல். உங்களை நம்பிதான் நாங்க அரசியல் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் நீங்க தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கணும். சரி, அரசியலை பார்ப்போமா? நடிகர் விஜய் அவர்கள் மன்னிக்கணும், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவரோட 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. அரசியலை சந்திக்க போறாங்க. நிஜமாங்க, பாண்டிச்சேரி மாதிரிலாம் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடியே நாளைக்கு வேட்புமனு ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு சொல்லிட்டாரு. திருக்குறள் தெரியுமா? அதுல ஒரு குறள் இருக்கு, இதனை இவன் முடிப்பான் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை சிறப்பா எவன் செய்யறானோ அந்த செயலை அவங்கிட்ட ஒப்படைச்சு அந்த செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது ஒரு திருக்குறளோட அடிப்படை. ஏன் இதை நடிகர் விஜய் மன்னிக்கணும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரோட ஒப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறதா, 5 பொதுக்கூட்டம் நடத்த போறதா, 5 இடத்துல பிரச்சாரம் பண்ண போறதா அறிவிக்கிறாரு. பெரம்பூர் தொகுதி, வில்லிவாக்கம், கொளத்தூர், ஆவடி, விருகம்பாக்கம் நினைக்கிறேன். பெரம்பூர்ல தானே ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்தது கொளத்தூர்ல பண்ணிருக்கலாம்ல, விருகம்பாக்கம்ல பண்ணிருக்கலாம், ஆவடியில பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணவே இல்லையே, ஏன் தெரியல. ஆச்சுங்களா? நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்றதையும் தாண்டி அவரு ஒவ்வொரு மேடையிலையும் அவரோட ரசிகர்கள் கிட்டையும், தொண்டர்கள் கிட்டையும், பொதுமக்கள் கிட்டையும் ஒரு வார்த்தையை முன் வச்சுட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை குத்திக்கிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு நீங்க என்ன சிங்கிள் பெட்ரூம்ல வீட்லயா வாடகைக்கு இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கும் சொகுசான ஒரு கார்ல தானே போயிட்டு இருக்கீங்க. உங்க கட்சிக்காரன் அவன் தோல்ல உங்க கட்சி கொடிய துண்டா போட்டுட்டு போறான், அவன் சட்டையில அது எம்ப்ராய்டரி போட்டிருக்கான். நீங்க என்னைக்காவது உங்க கட்சியில உங்களோட கட்சி கொடியை கட்டி இருக்கீங்களா? முதல்வர் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணியிருக்காரு, நயினார் நாகேந்திரன் பண்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்றாங்க. நீங்க ஏங்க ஐயா பண்ண மாட்டேன்றீங்க? உங்க காரோட அழகு போயிடுமோ? அப்புறம் எப்படி நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்க? பாண்டிச்சேரிக்கு வேட்பாளர்ல அறிவிக்கல, நாளைக்கு வேட்புமனு முடிய போது இன்னைக்கு நைட்டு வேட்பாளர்களை அறிவிக்கிறீங்க. அந்த நிலைமையில இருக்கீங்க. ஆனா ஒரு இயக்குனரோட மனைவிக்கு வளகாப்புன்னு கரெக்டா டைமை குறிச்சு வச்சு அதுக்கு ஒரு சார்ட்டர்ட் பிளைட்டை எடுத்துட்டு போய் அந்த வளகாப்பை நீங்க கலந்துக்கணும். ஏன்னா நீங்க வளகாப்புல கலந்துக்கலாம், அந்த வளகாப்பு நடக்காது. கரெக்டுங்களா? அரசியல் களத்துல உண்மையை சொல்லணும்னா, உங்க கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாயா பட்டினம்பாக்கத்திலயோ இல்ல நீலாங்கரையிலயோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க வெளியே வரீங்க, உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி வேலை பாக்குறீங்க. இது அரசியல் களம். நீங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பிரச்சாரம் பண்ண போறாரு, நேத்தும் பிரச்சாரம் பண்ணார். அவருக்கும் அனுமதி மறுக்கப்படவில்லை. 2ஆம் தேதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு. அவருக்கும் எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லை. சில சிறிய கட்சிகளும் அவங்க சைட்ல இருந்து அவங்களால முடிஞ்ச பிரச்சாரத்தை, பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ அனுமதிக்கும் போது உங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி இல்லாம போகும்? அப்போ நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு உங்களோட நீங்க வெளிப்படுத்திக்கிறீங்க. இல்ல எனக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கல. ஏன் மே மாசம் 4ஆம் தேதி ஒருவேளை நீங்க பெருமளவுல தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் ஆளுங்கட்சியும் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும்தானே. அதுதான் உண்மை. விளையும் பயிர் மொழியிலே தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ரசிகனா உங்களை ரசிக்க தெரியும், அது சினிமாவில மட்டும்தான். அரசியலுக்கு துளி கூட
உங்களுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வர தேர்தலில் நீங்க அடைய போற தோல்வியை பார்த்துட்டு திரையுலகத்துல இருந்து இனி ஒருத்தர் கூட நான் படம் நடிப்பேன், சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது. மக்கள் அந்த மாதிரி ஒரு தோல்வியை உங்களுக்கு கொடுப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாயினா தெரியுது இல்ல? ஒரு 41 பேரோட உயிர் போயிருக்கு. அந்த வழக்கு சம்பந்தமா வழக்கை சந்திச்சுட்டு வெளியே வரீங்க, ஆயா சிரிச்சுட்டு கார்ல மேல ஏறி உட்காந்துட்டு வரீங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்ல இல்ல? என்னன்னு சொல்ல போறானுங்க மக்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே உங்களுக்கு? இது வரைக்கும் அங்க இறந்து போன உயிர்கள் மொத்தமா உங்களோட பொதுக்கூட்டத்துக்குன்னு வந்து இது வரைக்கும் 54 பேர் இறந்துருக்காங்க. என்னைக்காவது நீங்க நடத்துற ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடத்துறீங்க. என்னைக்காவது ஒருத்தரோட ஒரு படம் வச்சு திறந்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த லட்சணத்துல உங்களுக்கு வந்து இந்த பாட்டு அந்த பாட்டு உறுதிமொழி இதெல்லாம் எடுக்குங்க ஐயா. ஒரு ஜீவனுக்கு வந்து நன்றி தெரிவிங்க. அந்த குடும்பமே உங்களை வாழ்த்தும், அவங்களோட உற்றார் உறவினர் எல்லாரும் வாழ்த்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டுக்கு உங்களால போக முடியல. ஆனா மும்பையில இருக்கிற ஒரு இயக்குனரோட வளகாப்புக்கு உங்களால போக முடியும். உங்களோட ஒரு சக நடிகையோட ஒரு மண்டபத்துல உங்களுக்கு கல்யாணத்துல பங்கேற்க முடியுது. இங்க இருந்து ஆந்திராவுக்கு போக முடியுது. ஏன் அங்கெல்லாம் கூட்டமே வரமாட்டேன்? உங்களுக்கு கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க, புரியுதுங்களா? இயற்கையா உங்களை பாக்குறதுக்கு யாரும் வர்றதில்லை. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரிய குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியும் பாரம்பரியம் அரசியல் மிக்க அந்த இரு பெரும் கட்சிகளை பத்தி நீங்க தப்பா இப்பவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 75 வருஷம் கட்சி. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 35 வருஷம் கிட்ட அவங்க ஆட்சியிலேயே இல்லாம இத்தனை வருஷம் அவங்க கட்சியை நடத்திருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கேப்பார் பேச்சை கேட்டு கெட்டு போகாதீங்க. நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும். சில பேர் உங்களை பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை மறந்துடாதீங்க. எங்களோட நம்பிக்கை, ஒரு ரசிகனா நீங்க நல்லா படம் நடிங்க, தமிழக மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களோட பாட்டுக்கும் உங்களோட டான்ஸுக்குமான ரசிகர்கள் நாங்க. ஒரு ரசிகனா உங்களை திரைத்துறையில மட்டும் நாங்க ரசிப்போம், அரசியல்ல கிடையாது. உங்களுக்கு அரசியல் வராது, அரசியல் செய்யாதீங்க.